ஹலோ வணக்கம் அன்பு உறவுகளே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கவரை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ துலக்கானத்தம்மன் ஆலயத்தில் தாங்க இருக்கும். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 5ஆம் வெள்ளிக்கிழமை அன்னதானம் நடைபெறுங்க. அன்னதானம்னா சாதாரண அன்னதானம் கிடையாதுங்க. வடபாயசத்தோட அனைத்து மக்கள்களும் திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு அன்னதானம் தயார் பண்ணுவாங்க. இந்த அன்னதானத்தை சாப்பிட்றதுக்கே மக்கள் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்துலாம் இங்கே வருவாங்க. அந்த சிறப்பான நிகழ்ச்சி தாங்க இப்போ இங்கே நடக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னதானம்னாலே தெரியும், அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையானது ஒரு உணவு. அந்த உணவை பார்த்திங்கன்னா எங்கள் கவரை கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், தலைவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவர்கள் சார்பாகவும் மற்றும் கோயிலுடைய நிர்வாகிகள் அனைவர்கள் சார்பாகவும் பார்த்திங்கன்னா இந்த அன்னதானம் ஆண்டுதோறும் 5ஆம் வெள்ளிக்கிழமை நடந்துகிட்ருக்குங்க. இந்த அன்னதானம் பார்த்திங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்குங்க. இப்போ அன்னதானத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்துமே நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த அன்னதானம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கவரை கிராமத்தில் தாங்க இந்த அன்னதானம் நடைபெறுது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் மனசுலேயும் அன்னதானம் போடணும் என்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும். அன்னதானத்துடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா போதும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வகையான உணவு பார்த்திங்கன்னா அன்னம் மட்டும்தாங்க. அந்த அன்னத்தினுடைய சிறப்பு தாங்க நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இளைஞர்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இளைஞர்கள் அனைவர்களும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு நம்ம என்ன செஞ்சால் மக்கள் திருப்தி போடுவாங்க அப்படின்ற வேலைகளை கண்டிப்பாக ஈடுபடுங்க. தேவையானத்தை எண்ணத்தை மக்களுக்கு விதைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கவரை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ துலக்கானத்தம்மன் ஆலயம் தாங்க. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. கண்டிப்பாக இந்த சைடு இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த ஆண்டு ஆடி வெள்ளிக்கு 5ஆம் வெள்ளிக்கு கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்கு தேவையான அனைத்தும் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் கவரை இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அன்னதானத்துக்கு தேவையான அனைத்து வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. வாழைகள் டேபிள்லாம் போட்டு தயார் நிலையில் வச்சுட்ருக்காங்க. சரியாக 12 மணி அளவில் இந்த அன்னதானம் தொடங்குங்க. கண்டிப்பாக அடுத்த ஆண்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த கோயிலில் சாப்பிட்றதுக்காக கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. சாமிக்கு அபிஷேக ஆராதனைலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காருங்க. இன்னும் சற்று நேரத்தில் அபிஷேகம் முடிஞ்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை தொடங்குவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போடலாமா? பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சாச்சுங்க. இப்போ அன்னதானத்துக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணியாச்சு. மக்கள் எல்லாம் ரெடியாக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று சற்று நேரத்தில் அன்னதானம் சாப்பிடுவாங்க. வீடியோவை பாருங்கள். அன்னதானம் செய்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயும் வரணும். ஓம் சக்தி.
இருப்பதற்கு தீமிதிக்கு ஆடி வந்தோம் கோவிலுக்கு அடி நிச்சயமே தந்திரும் மஞ்சளுக்கு முத்திரக்கும் கட்டுமுள்ள வேண்டியிருக்கு அம்மாங்க ஒன்று போல உயர்ந்தது கோபுரம் வாழும்